இந்த உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வரும்பொழுது இந்த கூட்டணி இப்பொழுது இந்த ஆட்சிக்கு ஆதரவு அளித்துள்ள அந்த கட்சிகள் உள்ளாட்சி தேர்தலில் தாவேகாவோட இணைந்து நிற்குமா, விலகி நிற்குமா? சில கட்சிகளை தவிர பாக்கி எல்லாருமே இணைஞ்சுதான் இருப்பாங்க. சில கட்சிகள் காங்கிரஸ் இணைந்திருக்கும், விசிகா சில கட்சி நான் நினைக்கிறேன் சில கட்சிகள் அதான் நாம தேர்தல் நெருங்கும் போது பேசுவோம். சில கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்கு. ஏன்னா இப்ப சில கட்சிகள் சேர போகுது இல்ல. ஆமா, உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு சில கட்சிகள் சேர போகுது. இருக்குமா? அதான் கேள்வி, என்னோட கேள்வி. அதான் சில கட்சிகள் அதுல இருந்து வெளியில வரும்ன்ற உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி. சரி, ஓகே, நன்றி சார். உள்ளாட்சி தேர்தல்ல மட்டும் தேர்தலுக்கு சொல்றேன், தேர்தலுக்கு இது உள்ளாட்சி இது வந்து நாங்க தனித்துவத்தை காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரு அதுல வந்து அப்படி நிக்கலாம். உள்ளாட்சி வந்து சேர்ந்து இப்போ சில கட்சி கூட்டல வந்துருச்சுன்னா அவங்களோட சேர்ந்து இருப்பாங்க, புதா வர்ற கட்சி சேர்ந்து சந்திப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நிலையான ஒரு இன்னும் ஒரு 15 எம்எல்ஏக்கள் அவர்கள் கிடைக்கும் வரை உள்ளாட்சி தேர்தல் நடக்காது. ஓகே, அப்படின்னு நான் நினைக்கிறேன். சென்ற கால வரலாறு பத்தி பார்த்ததுனால சொல்றேன். போன அதிமுக ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஷார்டேஜ் வந்துச்சு, எம்எல்ஏஸ் பார்த்திருப்பீங்க. டிடிவி தினகரன் ஒரு ஷார்டேஜ் எம்எல்ஏ போகும்போது உள்ளாட்சி தேர்தல் என்பது பிட்டா இந்திய வரலாற்றுல இந்த பேர்ல கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நகராட்சி இருக்கு, அதே ஊராட்சி கிடையாது, மாநகராட்சி இருக்கு, பேரூராட்சி இல்ல. இப்படி பிட்டா உள்ளாட்சி இப்ப முழுமையா இருக்கா தமிழ்நாட்டுல? ஆமா, அது மாதிரி ஆயிரும். சரி, நன்றி சார். இருக்கான்னு கேக்குறேன். நன்றி சார். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஒரு நிலையான இன்னும் ஒரு 15 எம்எல்ஏ கிடைக்கிற வரைக்கும் பேலன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சரி, நான் டிராவல்ல இருக்கேன், நான் என்னோட இதை முடிச்சுக்கிறேன். நீங்க வில்சன் சார்ட்ட மட்டும் கொஞ்சம் பேசுங்க. ஓகே, நன்றி சார். திருவாரூர் நன்றி சார். பொண்ணு சார், நான் கேட்கிறேன், உள்ளாட்சி தேர்தலில் இப்போதைக்கு தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அதே கூட்டணியில் நிலைத்து நிற்குமா, இல்லைன்னா அதற்குள்ளே புதிய கூட்டணி மாறுமா? ஏனென்றால் மதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி என பல்வேறு கட்சிகள் மேலும் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் இப்போது உள்ள கட்சிகள் நீடிக்குமா அல்லது அதுல விலகுமா? இல்ல, வேற கட்சிகள் எதுவும் பெருசா விலகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உள்ளாட்சி தேர்தல் காங்கிரஸ் இருக்கும், விசிக இப்போ வைகோ உள்ள வந்தாலும் விசிகாவுக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ இல்ல ஐயுஎம்எல்க்கோ எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா எம்எல்ஏக்களோட அவங்க வரப்போதில்லை. சரி, மதிமுக உள்ள வந்தா மைனஸ் எம்எல்ஏக்கள் தான், கட்சி தான் வரப்போகுது. அது கட்சிக்கு கூடுதல் இடங்கள் உள்ளாட்சியில கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் 4 எம்எல்ஏக்களோட வருவாங்க. அப்ப தன்னுடைய முக்கியத்துவம் குறையும் அப்படின்றது இவர்களுக்கு தெரியும். அப்ப அது இவங்க யோசிப்பாங்க, மறுபரிசீலனை பண்ணணும்னு பார்ப்பாங்க. அப்படி இருந்தாலும் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கொள்கை ரீதியாவே வெளியே வரணும், கம்யூனிஸ்டுகள் வெளியே இருந்தா ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சிக்கல் இருக்குது. இவங்க எல்லாம் கூட்டா முடிவு எடுப்பாங்க. கம்யூனிஸ்டுகளும் விசிகவும் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கூட்டா எந்த முடிவும் எடுப்போம் அப்படின்னு தான் முடிவு எடுத்து தான் இந்த உள்ள வரும்போது அப்படிதான் வந்தாங்க. அதனால இந்த நெருடல் கொள்கை விஷயத்திலையும் இருக்குது, கூட்டணி விஷயத்திலையும் இருக்குது, நம்பகத்தன்மை விஷயத்திலையும் இவங்களுக்கு கேள்வி கிடையாது. ஆனால் நிறைய பேர் அங்கே போகிறது, இவங்கெல்லாம் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தல்ன்றது மாநில தேர்தல் ஆணையம் நடத்துது. மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகிற தேர்தல், அரசு நடத்துகிற தேர்தல். அந்த தேர்தல் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு பிரதிநிதிகள் ஒரு 5 வருஷத்துக்கு கிடைக்கும். எந்த கட்சியும் அதான். இதே ஒரு எம்எல்ஏ தேர்தலுக்கோ இல்லைன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கோ இப்படி வருவாங்களான்றது தெரியாது. அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் உள்ளாட்சி தேர்தல் போது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும். இன்னொன்று, ஆளுங்கட்சி புதிய கட்சி, ஆளுங்கட்சிக்கு நிறைய பிரதிநிதிகள் இருக்காது. ஆளுங்கட்சிக்கு எல்லா இடத்துலையும் வெறும் ரசிகர்கள் தான் இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக நம்ம உள்ள போயிடலாம். இந்த ஒரு பேராசை, இந்த எண்ணத்தோட தனிப்பட்ட நபர்களும் போறாங்க, கட்சிகளும் போறது. ஆனா அங்க அந்த அளவுக்கு இடம் கிடைக்குமான்னு தெரியாது. இதற்கு தாவேகாக்கு ரிவர்ஸ் ஆனாலும் ஆகலாம், பலவீனமானாலும் ஆகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா அவங்களுடைய 30 வருஷ ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய இடத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அந்த இடத்துல பிரச்சனையாகி அது தேர்தலில் வெடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இதெல்லாம் யோசிச்சு தான் தாவேகா சேர்க்கறதும் சேர்க்கணும் அப்படின்றது. ஓகே சார், நன்றி சார். உள்ளாட்சி தேர்தலில் இந்த கூட்டணி நிலைக்குமா, நீடிக்குமா அல்லது செல்வாக்கு பெறுமா என்பதை மக்கள் தான் தேர்தலில் முடிவு செய்வார்கள்.